சகோதரிகளுக்கு வணக்கம். பஞ்சு போன சாஃப்டான குஸ்பு இட்லி மாதிரி வேணுமா? வாங்க பார்க்கலாம். பொன்மணி அரிசி எடுத்திருக்கேன், புழுங்கல் அரிசி. எந்த வேணாலும் பாத்திரம் ஒரு அளவாக எடுத்துக்கோங்க. 4 நான் எடுத்திருக்கேன். கழுவிட்டு வச்சுட்டேன், கல்லெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு. அதே அளவு 1 உதய உளுந்து எடுத்திருக்கேன். 3 மணி நேரம் அரிசி ஊறதுக்கு அப்புறம் தான் உளுந்து ஊற வைக்கணும். அடுத்ததுக்கு கிரைண்டர்கிட்ட போகலாம். 1 மணி நேரம் ஆயிடுச்சு. ஐஸ் கட்டி சேர்த்து இதுதான் அந்த டிப்ஸு. நல்லா பாருங்கள், பந்து போல் அப்படியே அப்படியே சாஃப்டாக ஒரு மாவு ஐஸ் கட்டி சேர்த்து அரைச்சிட்டு இருந்தேன். ஒரு 15 நிமிஷம் தான் ஆச்சு எனக்கு எடுத்து விட்டு. அதுக்கப்புறம் அரிசி சேர்த்துடலாம். அரிசி சேர்த்துட்டு இன்றைக்கி அவுள் ஊற வச்சுருக்கேன். அதில் ஒரு கை பாருங்கள் சேர்த்துட்டேன். ஒரு கை தான், நம்ம கையாலே ஒரு கை சேர்த்து நல்லா ரவை பாத்திரம் அரைச்சிட்டு வந்துட்டேன். கல் உப்பு சேர்த்து நல்லா கலக்கி வச்சிடலாம். இப்படி அள்ளி வச்சிங்கன்னா உங்களுக்கு அப்படியே பாருங்கள் பந்து மாதிரி வரும். இதே மாதிரியே உங்களுக்கு மறுநாள் காமிக்கிறேன். அவ்வளோதான் பாருங்கள். மறுபடியும் பாருங்கள், இது மாதிரி கரண்டியில் அள்ளி வச்சா அப்படி தான் இருக்கணும் மாவு. எவ்வளோ ஒரு சாஃப்டான இட்லி பாருங்கள். இதே மாதிரி சகோதரி நீங்களும் செய்து பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்டுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்.